எல்லாருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் காண்ட தளத்திற்கு எல்லாரையும் நான் மீண்டும் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற டாபிக் பத்தி ரொம்ப சுருக்கமா பார்ப்போம். இளம் வயதிலிருந்தே இந்த வார்த்தை வந்து நியூஸ் பேப்பர்ல, டிவி நியூஸ்ல, இல்லை வேற ஏதாவது சமூக வலைதளங்கள்ல நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இது ஆக்சுவலா என்ன பண்ணுது இந்த எக்கனாமிக்குள்ள அப்படின்றத சுருக்கமா பார்ப்போம். இது எதை குறிக்கும், எதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படும் அப்படின்னா, நுகர்வோரோட பர்ச்சேசிங் பவர். நம்ம வந்து சரக்கு சேவைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்க விலை கொடுத்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குறியீடுகள் எல்லாமே ரொம்ப உதவியா இருக்குங்க. எடுத்துக்காட்டா, நேற்று நான் மார்க்கெட்ல நல்லெண்ணெய் வாங்கினேன். கிட்டத்தட்ட 160 ரூபாய். ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் 160 ரூபாங்க. இப்போ நான் ஒரு 3 மாசம் கழிச்சு போறேன்னு வச்சுக்கோங்களேன், அதே நல்லெண்ணெய் பாட்டில் 200 ரூபான்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு பெரிய அதிருப்தியா இருக்கும். அதிருப்தியா இருக்கிறது அது என்னோட தனிப்பட்ட விஷயம். ஆனா நான் என்னோட சிந்தனை என்ன ஓடும், நல்லெண்ணெய்க்கு பதில வேற ஏதாவது தண்ணியை ஊற்றி சமைக்க முடியுமா அப்படின்னு கூட தோணுங்க. வேற எண்ணெய்க்கு போயிடுவோமா, இல்ல தண்ணி ரொம்ப கம்மியா யூஸ் பண்ண சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவோம். அந்த நுகர்வு அப்படிங்கிறத குறைக்கிறதுக்கு பார்ப்போங்க, கன்சப்ஷன் அப்படின்றத. இது இந்த விலை ஏற்றம் அப்படிங்கிறது நம்மளோட கையை கடிக்க ஆரம்பிச்சிடும். பர்டிகுலரா இந்த மிடில் அண்ட் லோ கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் மிகப்பெரிய தொந்தரவா இருக்குங்க. இது 160 அப்படின்றது ஒரு 165 ஆயிருக்குதுன்னு வச்சுக்குவோமே. ஒரு 3 மாசம் கழிச்சு நான் திருப்பி போறேன், 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்குறேன், அது ஒரு 165 ஆயிருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய பேர்டனா இருக்காது. விலை வந்து ஏறி இருக்கும். ஆனா அந்த விலை ஏற்றம் வந்து என்னோட கன்சப்ஷனை குறைக்கிறதுக்கு தூண்டாது. ரைட்? 5 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு ரீசனபிளான பிரைஸ். கரண்ட் சார்ஜஸ் கூடி இருக்குது, அதனால கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்குவேன். ஆக இந்த டிசைடு அமௌண்ட், ஒரு மாடரேட் இன்ஃப்ளேஷன் உங்களோட எக்கனாமியில கண்டினியூஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எதை என்ஷூர் பண்ணும் அப்படின்னா உங்க எக்கனாமியோட குரோத்தை என்ஷூர் பண்ணுங்க. நீங்க வந்து 160 ரூபாய் நல்லெண்ணெய் 163 ஆகுது, 164 ஆகுதுன்னா தொடர்ந்து அதை வாங்கிட்டே இருப்பீங்க. உற்பத்திகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். 160 வந்து 200 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20% ஆஃப் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள், நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்றத பாதியா குறைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, தேக்கம் அடைஞ்சிடும் சரக்கு. ஸோ அந்த சுழற்சி அப்படிங்கிறது தேக்கம் அடைஞ்சிடும், வளர்ச்சி அப்படின்றது தேக்கம் அடைஞ்சிருங்க. ஸோ மாடரேட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ரெக்கமெண்டட் தான். விலைவாசி ஏற்றம் வந்து இருக்கணும். அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருந்தது அப்படின்னா இந்த பொருளாதாரம் தொடர்ந்து ஏற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அது ஏற்றுக்கொள்கிற வகையில் இல்லை, அதிகமா இருக்கு, நான் சொன்ன மாதிரி 160 வந்து 200க்கு போச்சு அப்படின்னா என்ன ஆகும், என்னென்ன விளைவுகள்லாம் வரும் அப்படின்னா, நுகர்வோருக்கு நீங்க 160 200 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 200 ரூபாய் கொடுத்து வாங்குறோம், ரைட்? வாங்கினதுக்கு அப்புறம் அந்த 40 ரூபாய் அப்படிங்கிறது அதை வேற எதுக்காவது செலவு பண்ணக்கூடிய அந்த தொகையை அதற்கு செலவு பண்ணி விடுவோம். அதனால நம்மளோட சேவிங்ஸ் வந்து குறையலாம், பர்சனல் ஃபினான்ஸ் வந்து இதனால பாதிக்கப்படலாம், பையிங் கெப்பாசிட்டி வந்து ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா அது வந்து குறைஞ்சிருக்குங்க. இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு அப்படின்னா இந்த மாதிரி பல சிக்கல்கள் வரும். ரைட்? கன்சப்ஷன் வந்து பயங்கரமா குறையும். நம்ம ஏற்கனவே ஜிடிபியில பார்த்தோம் இல்லையா, ஜிடிபியில ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்ம் வந்து என்னன்னா கன்சப்ஷன். கன்சப்ஷன் தான் வந்து கிட்டத்தட்ட கன்சியூமர் கன்சப்ஷன் 60% ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல கன்சப்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுல இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டேர்முங்க. இது ரொம்ப குறைஞ்சிடவும் கூடாது, நெகட்டிவ்ல போயிடக்கூடாது. நெகட்டிவ்ல போயிடுச்சுன்னா அதுவும் காசஸ் சம் அதர் ப்ராப்ளம்ஸ். இப்போ சைனால ஒரு 6 months to 1 year பேக் டிஃப்ளேஷன் நடந்தது இல்லையா, அதுவும் வந்து ஒரு growth வந்து என்ஷூர் பண்ணாது. ஒரு மாடரேட் இன்ஃப்ளேஷன் வந்து உங்களோட எக்கனாமியில இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா உங்களோட growth வந்து நம்ம என்ஷூர் பண்ணலாங்க. இதை ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாசம் கூட எடுத்துட்டே இருப்பாங்க. இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இவ்வளவு வந்திருக்கு, இத்தனை சதவீதம் கூடி இருக்கு. இதுல 2 இன்ஃப்ளேஷன் வந்து பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், தென் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயம் பார்ப்பாங்க. இந்த 2 விஷயத்தை யார் வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இவங்க, தென் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், இவங்க 2 பேரும் பார்ப்பாங்க. இந்த இன்ஃப்ளேஷன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் கூட கூட நம்மளோட பேங்க்ல போய் நீங்க வந்து உங்களோட சேமிப்புகளை பேங்க்ல போடுறீங்க, பிக்சட் டெபாசிட்ல போடுறீங்க, இல்லை ரெக்கரிங் டெபாசிட்ல போடுறீங்க.
போடுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு 7% ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து 7% வந்து நீங்க ஆனுவல் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வருது. இன்ஃப்ளேஷன் வந்து 6% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஓவரால் ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1% தாங்க வரும். இது ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட அம்மா, அப்பா, தாத்தா எல்லாரும் அவங்களோட சேமிச்ச கொஞ்சோண்டு பணத்தை கொண்டு போய் பேங்க்ல ரெக்கரிங் டெபாசிட்டோ இல்ல பிக்ஸட் டெபாசிட்டோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அப்போ ஒரு 25 இயர்ஸ் பேக்கு பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு 15% வரைக்கும்லாம் இருந்திருக்கு. 14%, 13% அதெல்லாம் இருந்திருக்கு. நான் எனக்கு விவரம் தெரியவே 9%லாம் பார்த்துருக்கிறேன். அதற்கு முன்பு அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்குங்க. அதுல அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10% நிற்கும். ஆனா இன்றைய சூழல்ல இருக்கிற நம்மள மாதிரி ஆட்கள் என்ன விட சின்ன இப்ப இன்னைக்கு 18 வயசுல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 30% வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அவங்களோட சேவிங்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அவங்க தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா பண்ண மாதிரி இவங்களும் வந்து பேங்க்ல போய் ரெக்கரிங் டெபாசிட், பிக்ஸட் டெபாசிட்னு கொஞ்சம் அமௌண்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃப்ளேஷனே வந்து 5.5% இருக்கு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.5% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமா நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்னே 1% தாங்க கிடைக்கும். அன்றைய சூழல்ல அவர்களுக்கு வந்து ரொம்ப ஏற்றதா இருந்ததுங்க. இன்னைக்கு நம்ம இளம் தலைமுறையினர்கள் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்ற வேர்டை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது நம்மளோட சேவிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி குறைக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் நீங்க வந்து பாண்ட்ல கார்பரேட் பாண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி பழகணும். தென் ஈக்விட்டி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பழகணும். தென் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி பழகணும். இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் பீட் பண்ணணும். இப்போ 5% வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கு அப்படின்னா நம்மளோட காசை கொண்டு போய் பேங்க்ல போடாம பாண்ட்ல போட்டோம் அப்படின்னா 10% வரைக்கும் 9.9, 9.5, 10% வரைக்கும் கொடுக்குற பாண்ட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. அதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5% ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ ஈக்விட்டியில நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல 15% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆகுது. 5% இன்ஃப்ளேஷன் போக நம்மளுக்கு ஒரு 10% வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். அதுவும் வந்து வருஷம் ஒரு 10% ஏறும். 10 to 11% ஏறுதுன்னு வச்சுக்கோமே. அதுவும் நம்மளுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதோட ஆல்டர்னேட் அதோட ப்ராப்ளம்ஸ் தென் குரோத்துக்கு அது முக்கியம். முழுசா வந்து தவிர்த்திட முடியாது. ஆனா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வேணும் இல்லையா? நம்ம ஒரு குட்டி அமௌண்ட் வந்து சேவ் பண்றோம். மிடில் அண்ட் லோ கிளாஸ் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேவ் பண்றது வந்து ஒரு 10,000 சேவ் பண்றோம்னா அதை வந்து க்ரோ பண்ணணும். அதை வந்து ரெகுலரா ஒரு இடத்துல வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா அது க்ரோ ஆகணும். இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்றப்ப 1%ல அது வருஷம் வருஷம் க்ரோ ஆகிட்டு இருந்தா அது நம்மளுக்கு காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல அது க்ரோ ஆகுறதுக்குள்ள அது நம்ம காலமே முடிஞ்சு போயிருங்க. அதனால இந்த விஷயத்தையும் கற்றுக்கணுங்க. எப்படி வந்து மார்க்கெட்ல பாண்ட் வாங்குறது, எப்படி ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குறது, எப்படி கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து 15 வயசுல இருந்தே தெரிய ஆரம்பிச்சிருக்கோங்க. அன்றைக்கு அவங்களுக்கு 15 வயசா இருக்கிறப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தேவை அவர்களுக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய சூழல் இப்ப நிலவுதுங்க. அதனால இன்ஃப்ளேஷன்னா என்ன, இன்ஃப்ளேஷனை பீட் பண்றதுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்மளோட மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம்.